அதாவது என்ன யார் சொன்னாலும் முதல்வர் விஜய் போகணும்னு நினைச்சா தடுக்க முடியாது. அது கரூருக்கு போனாலும் தடுக்க முடியாது, பெங்களூருக்கு போனாலும் தடுக்க முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது இத்தனை வருஷமா இந்த காவிரி பிரச்சனைக்கு யார் காரணம்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஹேமாவதியோ ஹாரங்கியோ இப்படி இந்த அணைக்கட்டுகள்லாம் கெபினியோ கட்டப்படலை. அப்ப யார் காரணம் கட்டினது? அன்னைக்கே தடுத்து இருக்க வேண்டியது அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுக. அதை தடுக்கலை, நம்பர் 1. அதே மாதிரி எம்ஜிஆர் அன்றைக்கு இருக்க அதிமுகவும் தடுக்கல. அப்ப அதுக்கு பின்னாடி இந்த சட்ட போராட்டங்கள் நடக்கும் போதே, சட்ட போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் சென்றிருக்காரு, கலைஞர் சென்றிருக்காரு, அதே மாதிரி அதுக்கு முன்னால காமராஜ் சென்றிருக்காரு. காமராஜ் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டிருந்தா 63 அவர் சொன்னாரு, இதே ஒட்டுமொத்தமா 4 திட்டம் இந்தியா முழுக்க வந்துச்சு. அதுல ஒன்று மேகதாது, இன்னொன்று ராசிமணல். ராசிமணல் தமிழ்நாடு, அதாவது நம்ம பார்டர்ல இருக்கு. அன்னைக்கு நம்ம சொன்னோம், ராசிமணலில் கட்டியிருந்தா இன்னும் மழை காலத்தில் போய் வீணா கடலில் கிடக்கல தமிழ்நாட்டில் எத்தனை முறை நம்ம பார்க்குறோம். அதை தடுக்க முடியும். தேவைப்பட்டால் குடிநீர் அங்கேருந்து நம்முடைய இது மட்டும் அல்ல, அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மட்டும் அல்ல, அவங்களுக்கு தேவைன்னா எங்கள்கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ நாம் எப்படி 17, 14, 17 டிஎம்சி குறைச்சி கொடுத்தோம்னா பெங்களூருக்கு குடிநீர் சேர்த்தான் குறைச்சி கொடுத்துருக்கோம். அதனால் கர்நாடகா காங்கிரஸில் ஒரு ஒற்றுமை இருக்குது. இன்றைக்கி போய் சிவகுமார் வீட்டில் போய் பாஜகவுடைய அமைச்சர் போய் பார்க்குறாரு, தலைவர்கள் போய் பார்க்குறாங்க, அதே மாதிரி தேவகவுடா கட்சியை சார்ந்தவங்க பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, வந்தவுடனே முதல் தீர்மானம் போட்டது நம்முடைய அரசு. மோடி அவர்களை போய் சந்திக்கும் போதும் இதே தகவலை சொல்லி எங்களுக்கு இது தேவைங்கிறதை எடுத்து சொன்னாங்க. அதாவது முதல்வர் போய் மோடி அவர்கிட்ட சொன்னார். அதே போக சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது. அதே மாதிரி இதுவரை 2 கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். எந்த கூட்டத்தில்? ஒழுங்காற்று கூட்டம் கலந்துக்கிட்டோம். கலந்து என்ன சொல்லிருக்கு, இன்றைக்கி என்னாச்சு, அவர்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை ரிப்போர்ட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. நமக்கு தண்ணி கொடுக்க சொல்லி ஒழுங்காற்று ஆணையம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு அரசு வந்தால் ஜெயில் அதிகாரிகள் செய்வாங்க. ஆளுநர் ஆட்சி 1 வருஷம் 2 வருஷம் இருந்தால் யார் நினைப்பாங்க? அதனால் இவர் புதுசு விவரம் இல்லைன்னு ஒரு காலத்தில் எம்ஜிஆரை கேவலமாக பேசினாங்க. எம்ஜிஆர் குண்டுராவோட ஒரு ஒப்பந்தம், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியார், குண்டுராவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு 320 கேட்டு. அது ஓரளவுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்தால் தானே தெரியும். அன்னைக்கு இதே மாதிரி இன்னைக்கு எப்படி நம்ம ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, அதாவது தாவேக்காவை குறைச்சி பேசணும், அவங்கள கேவலமாக பேசுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு திமுக செய்யுது. ஆனால் தாவேக்கா என்ன செஞ்சு, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, அந்த ஒரு திருத்தத்தை எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்தார். அதில் தவறு இருக்குன்னு எடப்பாடி சொல்றாரு, திரு அன்புமணி சொல்றாரு. என்ன பிரச்சனை, எதிர்கட்சிகளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை பாருங்க. இவ்வளவையும் தாண்டி அவர் பெருந்தன்மையோட திமுக கொடுத்ததை ஏற்றுக்கிட்டார். நம்முடைய சட்டமன்றத்தில் நடந்த விஷயத்தை சொல்றேன். அதனால திமுக அரசியலாக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆட்சி விட்டுட்டோமே. தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போவது என்ன பாதிப்பு ஏற்படுது? அதுக்கு மட்டும் ஒரு பாதிப்பு ஏற்படாது. போறாரு, பார்க்குறாரு, பேசுறாரு, காரியம் நடந்தா சந்தோஷம். ஏற்கனவே எம்ஜிஆர் போகும்போது போகாதே என் கனவா அப்படின்னு பேசுனது உண்டு. எம்ஜிஆரை அன்னைக்கு பேசினாங்க, கையெழுத்து போட போகும்போது மலையாளிலாம் கேவலப்படுத்தினாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நமக்கு 320ங்கிறது இன்னும் எவ்வளோ நிற்கிது, 177 நிற்கிது. அப்போ பல்வேறு நேரங்களில் இந்த நமக்குள்ள உள்ள சண்டை அரசியல் இருக்கு இல்லையா? கர்நாடகா நீங்க சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் வந்தாலும் சுத்தி காமிச்சிட்டு தண்ணி தரமாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு சார். சொன்னாங்க, பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு சார். இங்கே சொல்லுங்க, அவர் தரப்பு அவர் சொல்றாரு. அவர் மட்டும் இல்லை, எடியூரப்பா அதான் சொன்னார், ஷட்டர் அதான் சொன்னார், ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருந்தால் கூட ஷட்டர் மூடனேன்னு சொன்னார். அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு தரப்பு சார், 2வது தரப்புன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் தான் முத்தரப்பு, 3வது தரப்பு. இவர் என்ன சொன்னார், போனவொடனே சிவகுமார் சொன்னவொடனே கேட்டுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட சொன்னாரா? முதல்வர் விஜய் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா? நான் சட்ட போராட்டத்தை விட்டுருவேன்னு சொன்னாரா? இதே திமுக ஆட்சி உச்சநீதிமன்றம் போச்சு. என்ன நடந்துச்சு? அந்த தள்ளுபடி பண்ணாங்க வழக்க. சமீபத்தில் நடந்தது. நீங்க எதனாலும் பேசுங்க, பாருங்க. இதுக்கு காரணம் ஒழுங்காற்று ஆணையம் இன்னைக்கு டிபிஆரை திருப்பி அனுப்பிச்சிருக்கு கர்நாடகாவுக்கு. அதே மாதிரி தண்ணி கொடுக்க சொல்லியிருக்கு, இன்னைக்கு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னே நீங்க இந்த மாதிரி நடக்கல, அது சொல்லியிருக்கு இல்லையா? அதை ஏன் வரவேற்க முடியல? நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு அவர் போறாரா இல்லையாங்கிறது தெரியும், நாளைக்கு தெரியும். அப்படி போறாரு சொன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அதாவதுங்க, எப்போ என்ன செய்யணுங்கிறது அவர் முடிவு எடுப்பார். நீங்கள் நானும் முதல்வர் இறுதி முடிவு ஆகலைன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. இதுக்கு மேலே என்ன சொன்னீங்க? பொதுமக்களுக்கு விளக்கம் தெரியுது, நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? இன்னும் இறுதி முடிவு எடுக்கல. இறுதி முடிவாக இருக்கும், அது உறுதி முடிவாக இருக்கும், அது அறுதி முடிவாகவும் இருக்கும். அது வரும்போது வரட்டும். நான் என்ன கேட்குறேன், இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதல்வர் இந்த 2 மாசத்துல
இந்த அளவுக்கு காரியங்களை செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்ன உள்ள காரியங்கள்ல ஏன் செய்யல? அதே துரைமுருகன் அவர்கள் தான் சொல்றாரு, திமுகவில் ஒரு செங்கலை கூட மேகதாதுல எடுத்து வைக்க முடியாதுங்கிறாரு. அது ஏன் உதயநிதி அவர்களுக்கும் திமுக தலைமைக்கு ஏன் தெரியல? நான் என்ன கேட்கிறேன், அப்ப நீங்க ஏன் தேவையில்லாம ஏதோ மேகதாது அணை வந்த மாதிரியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு என்ன ஒரு என்ன வந்திருக்கு? தண்ணி அதே மாதிரி ஒரு போய் தண்ணியை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஏற்கனவே எம்ஜிஆர் வாங்கிட்டு வந்த மாதிரி, காமராஜ் வாங்கிட்டு வந்த மாதிரி, கலைஞர் வாங்கிட்டு வந்த மாதிரி தண்ணியை வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ஒழுங்காற்று ஆணையம் சொல்லி தரமாட்டேன்னு சொல்றாங்க. நாங்க மேல் முறையீடு போவோம்னு யார் சொல்றா? டி.கே. சிவகுமார் சொல்றாரு. அவர் தரப்புல அவர் சொல்லும் போது நம்ம தரப்புல ஏன் நம்ம செய்யக்கூடாது?